ஜெய் மகாகாளி. செய்வினை கட்டுக்கள் உடைய காரிய தடைகள் நீங்க, குடும்பத்தில் உள்ள தீய சக்திகள் விலகி ஓட திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த அன்னைக்கு போகணும் தெரியுமா? அமாவாசை திதியில் திருச்சியில் உள்ள சமயபுர மாரியம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரணும். நீங்கள் கோவிலுக்கு போகும்போதே எலுமிச்சம்பழம், தேங்காய் பூ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போங்க. போய் கொடுத்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு அன்று இரவு உங்கள் வீட்டில் திருஷ்டி கழிச்சிட்டிங்க அப்படின்னா செய்வினை கட்டுக்கள் உடஞ்சிரும், காரிய தடைகள் நீங்கும். ஒருவேளை நீங்கள் தூரமாக இருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, மறுநாள் தான் வீட்டுக்கு போகிறீங்கன்னா அப்படின்னா நீங்கள் எப்போ வீட்டுக்கு போகிறீங்களோ வீட்டுக்கு போன அன்னைக்கு இரவு திருஷ்டி கழிக்கணும். இந்த மாந்திரீக பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், அத்துணை அற்புதமான மாற்றங்கள் தெரியும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, பொருளாதார தடை, எதிரிகள் தொல்லை, தீய மாந்திரிக வேலைப்பாடுகள், செய்வினை கோளாறுகள், ஏவல் பில்லி சூனிய கோளாறுகள், பூத பிரேத பேய் பிசாசுகளின் தொந்தரவுகள் எது இருந்தாலும் அதை உடனே சரி செய்ய அதர்வன வேத பரிகாரம் தெரிந்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உச்சிஷ்ட மகாகாளியின் மூலமாக வாக்கு பார்த்து அதற்குண்டான அதர்வன வேத பரிகாரம் சொல்லப்படும். விருப்பப்படுறவங்களுக்கு செய்தும் தரப்படும். நேரடியாக வர வேண்டாம், வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ளலாம். மாக்காளியே நமக.